Hi friends, welcome to Navli Bakya channel. Hi. Hi. Hello friends. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா டீ கடை கெஜ்ரா தாங்க பார்க்க போறோம். ஸோ டீ கடை கெஜ்ரா வந்து எப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலலாம் கூட சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம குட்டி வயசில் எப்படி சாப்பிடுவாங்க, அது நம்ம டீ கூட எல்லாம் வச்சு நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து டீ கடைக்கெல்லாம் போனால் ஸோ அது வந்து வாங்கி வந்து தருவாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஸோ அதுதாங்க நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்மளோட ரெசிபி என்னன்னா டீ கடை கெஜ்ரா. அந்த டீ கடை கெஜ்ராக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க. ஒன்று ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க, முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி பண்ணலாம். நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்களா நான் தெரியாது, ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் வீட்டில் பண்ணி இதை சாப்பிடணும் சரிங்களா. அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி ஓகேங்களா. ஸோ வீட்டில் இந்த தீபாவளியெல்லாம் வர்றதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி வந்து டீ கடை கெஜ்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை டீ கடை கெஜ்ரா பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கப்பு ஒன் கப்புன்னு இருக்குங்க. இந்த மாதிரி கப்பில் நம்ம வந்து 2 கப்ஸ் எடுத்துக்க போகிறோம் மைதா ஓகேங்களா. இது வந்து 3/4 கப்புங்க, 2/3. ஸோ இது வந்து நம்ம பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிறோம். சுகர் வந்து அப்படியே போடலாம், ஆனால் பவுடர்ட் சுகர் போட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அது வந்து மெல்ட் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 கப்பில் ரவை எடுத்துக்கிறோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து 1/4 கப்பில் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிறோம். அண்டு கீயும் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துருக்காங்க ஓகேங்களா. 2 கப்ஸ் மைதாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அண்டு 1 எக்கை வந்து இந்த மாதிரி வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இது வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பேக்கிங் சோடாங்க. நமக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி நமக்கு சாஃப்ட்னஸ் வரத்துக்கு தான் இது, அதனால் ஸோ ஒரு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. ஸோ நம்ம பண்ணும்போது அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் தேவையான பொருள் என்னென்னா மைதாங்க. ஸோ ஒரு பவுலில் எடுத்து அதில் ஏற்கனவே 1 கப்பு போட்டேன். ஸோ இது ஒரு கப்பு 2 கப்ஸ் மைதா எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுகர் எடுத்துக்கிறோம். சுகர் வந்து 2/3ங்க ஓகேயா. பவுடர்ட் சுகருங்க. இது வந்து நம்ம பவுடர் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்கும், அது சீக்கிரமாக கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ரவை வந்து 1/2 கப்பு தான், இல்லை கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ரவை வந்து கொஞ்சம் நிறையா இருந்தாலும் வந்து ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக, நமக்கு கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும் சரிங்களா. ரவையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைஸ் ஃப்ளாரு 1/4 கப் எடுத்துக்கிறாங்க. ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம வந்து 2 கப்ஸ் மைதாக்கு 1/4 கப் தான் எடுக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு எக்கு எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்கு வந்து ஒன்று எடுத்தால் போதுங்க. நம்ம வந்து நிறைய போட்டால் அப்புறம் அந்த எக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப வரும். ஸோ அதனால் வந்து ஒரு எக்கு வந்து போதும். 2 கப்ஸ் ஆஃப் மைதாவுக்கு 1 எக்கு போதும் சரிங்களா. அதை வந்து நம்ம இதில் போட்டுறோம். நெக்ஸ்ட்டு சால்ட்டுங்க. சால்ட் வந்து நமக்கு எவ்வளோ தேவை ஸோ ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் அந்த கொஞ்சம் லைட்டு சால்ட்டு ஸ்மெல்லு இருக்குது, சால்ட்டு டேஸ்ட் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஸோ சுகர் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. கொஞ்சம் பேக்கிங் சோடா சாஃப்ட்னஸ்க்கோசரம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த பவுடர்டு ஏலக்காய் இருக்குதுங்களா, 5 ஏலக்காய் எடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏலக்காய் எதுக்கு போடுறோன்னா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். அதோட சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம மைதா, சுகரு, ரவை, ரைஸ் ஃப்ளாரு, எக்கு பீட் பண்ண எக்கு அண்ட் பேக்கிங் சோடா, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இது மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் 1.5 ஸ்பூனு இந்த கீயும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும், எல்லா பவுடர்ஸ் எல்லாமே
மாவுங்கெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த கீ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் சேர்த்துக்கலாங்க. நான் இது வந்து ரொம்ப திக்காலாம் இருக்கும், அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ திக்காக இருக்கக்கூடாது, இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணுங்க. திக்காக வந்து கெஜ்ரா வந்து நமக்கு சாஃப்டாக நல்லா அந்த வெடித்து வரணும் இல்லைங்களா, அதனால வந்து நம்ம கொஞ்சம் வாட்டரியாக தான் எடுத்துக்கணும். கையில் ஸ்டிக்கி ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றி தோசை மாவு மாதிரியும் ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க கெஜ்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் இந்த மாதிரி வரணும். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும், ஓகேங்களா. இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸு ஒரு பிளேட்டோ இல்லை ஈரோ கிளாத்தோ போட்டு மூடி வைக்கிறோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டீ கடை கெஜ்ரா பண்ணலாம், சரிங்களா. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டீ கடை கெஜ்ராக்கு பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே மிக்ஸ் ஆகி எவ்வளோ சாஃப்டியாக எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும், இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. எடுக்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டி இந்த மாதிரி வரணும், சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஆயில் வச்சு அதில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் கையில் வந்து நம்ம ஆயில் இந்த மாதிரி தடவிக்கலாம், ஏன்னா இது வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பவுலில் தண்ணியும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எடுத்து போடும் போது அது வந்து கையில் ஒட்டாமல் எடுத்து போட ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் வச்சாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடாகிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் தான் இது நம்ம வறுத்து எடுக்க போகிறோம், சரிங்களா. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி தான் போடணுன்னு இல்லைங்க. அப்படி பண்ணால் நமக்கு வந்து அந்த தீக்கடை கெஜ்ரா அந்த வெடித்து வரும் பாருங்களா, அந்த மாதிரி வராது. ஸோ அதனால் நமக்கு வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ரஃப்பாக அப்படியே எடுத்து நம்ம ஆயிலில் போடணும் பாருங்கள். ஆயிலும் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரஃப்பாக அப்படியே நம்ம இந்த உருண்டையாக பால்ஸ் மாதிரி பண்ணாமல் ரஃப்பாக அப்படியே எடுத்தது பாருங்கள், இந்த ஷேப்பில் அப்படியே எடுத்து நம்ம போடணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா ஸ்மூத்தியாக வருது பாருங்கள். ஸோ இந்த ஆயிலில் போட்டு லோ ஃப்ளேம்ங்க. இது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ லோ ஃப்ளேமில் 7 to 8 மினிட்ஸு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அந்த லைட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த அப்புறம் எடுத்துடுறோம். ஸோ இது வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவை ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ரவை ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும், நல்லா அந்த கிறிஸ்பி வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வெடித்து அந்த முட்டைகோஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கங்க. ஒன்று டீ கடை கெஜ்ரா அண்ட் ஆட்டுக்கால் கேக்கு, முட்டைகோஸு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்குது இதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ லைட்டாக இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் கலர், இது எப்படி வெடித்து அழகாக வருது பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து அந்த பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க, சரிங்களா. அது மறந்துடாதீங்க. கொஞ்சம் பேர் வந்து பண்ணுற அர்ஜென்ட்டில் வந்து இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், அப்பப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும், சரிங்களா. எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ தீபாவளி எல்லாம் வருது இல்லைங்களா, ஸோ இவங்களுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி அந்த டீ கூட வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லா பல்லு இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்லாம் கிடையாதுங்க. பல்லு இல்லாதவங்க, வயசானவங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இதை வந்து சாப்பிடலாம். அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டுட்டு அது பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வருது. நீங்கள் வந்து ஓகே சிம்மில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு சிம்மில் தான் இருக்கும், ஆனால் வந்து சீக்கிரம் வந்து இது கலர் மாறிடும். ஸோ லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலும் லைட்டாக 7 to 8 minutes லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணுறது. பாருங்கள் எப்படி வெடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எதனாலனா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவை வந்து கிறிஸ்பினஸ் கொடுத்து அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் நமக்கு. சரிங்களா. ஸோ லைட்டாக அது வந்து லோ ஃப்ளேமில் இருந்தாலும் நம்ம வந்து அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் வெடிச்சிருக்கு நல்லா. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நான் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன். அவள் வந்து உங்களுக்கு சொல்லுவாள் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது. தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் இருக்குது. நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டீ கடை கெஜ்ரா பார்த்த ரெசிபி மாதிரி நெக்ஸ்ட் டைமும் நம்ம வந்து ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.